சில கதைகளை கேட்டா இது நிஜமா இல்ல கற்பனையான நமக்கே ஒரு சந்தேகம் வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையும் அப்படிதான், ஒரு வீரரோட மகனை பத்தின கதை. ஆனா இந்த கதை எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சா நீங்க இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. ரஷ்யாவோட பரம எதிரின்னு சொல்லப்படுற ஹிலாரி கிளின்டன் எழுதின ஒரு புத்தகத்திலிருந்து தான். வாங்க, என்னதான் இருக்கு அந்த நம்ப முடியாத கதையிலன்னு பார்க்கலாம். நம்ம கதை தொடங்குற இடம் 2ஆம் உலகப் போர் நடந்துகிட்டு இருந்த காலகட்டம். ரஷ்யாவுல லெனின்கிராட்னு ஒரு ஊரு. அந்த ஊரை ஜெர்மன் படைகள் சுத்தி வளைச்சிட்டாங்க. அதாவது அந்த ஊரே ஒரு பெரிய திறந்தவெளி ஜெயில் மாதிரி ஆகிடுச்சு. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம மக்கள் பசியால செத்துக்கிட்டு இருந்த ஒரு பயங்கரமான நேரம் அது. இப்படி ஒரு கொடூரமான போர்க்களத்திலிருந்து ஒரு ரஷ்ய ராணுவ வீரர் லீவ்ல தன்னோட குடும்பத்தை பார்க்க ஊருக்கு வர்றாரு. மாசக்கணக்கா துப்பாக்கி சத்தத்தையும் குண்டு வெடிக்கிற சத்தத்தையும் கேட்ட அவருக்கு தன்னோட வீட்ல இருக்கிறவங்களோட குரலை கேட்க போறோன்னு ஒரே ஆவல். ஆனா அங்க அவர் பார்த்த காட்சி அது அவர் இதயத்தையே நொறுக்கிடுச்சு. தெருவுல பசியால செத்து போனவங்களோட உடம்பெல்லாம் ஒரு ட்ரக்ல அள்ளி போட்டுட்டு இருந்தாங்க. அவர் வீடு இருந்த தெருவே ஒரு சுடுகாடு மாதிரி கடந்துச்சு. இப்படி மரண ஓலம் கேட்டுட்டு இருக்கிற அந்த நேரத்துல தான் அந்த வீரரோட வாழ்க்கையே மாத்த போற ஒரு விஷயம் நடக்க போகுது. ஆயிரக்கணக்கான உடல்கள் அடையாளம் தெரியாம கிடக்குது. அதுக்கு நடுவுல ஒரு சின்ன அடையாளம். மனசே பாரமாகி போச்சு அவருக்கு. அந்த பிணக்குவியலை கடந்து தன்னோட வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. இனிமே தன்னோட குடும்பத்துல ஒருத்தரை கூட பார்க்க முடியாதுங்கிற விரக்தியில தள்ளப்படுறாரு. அப்பதான் அது நடந்துச்சு. அந்த பிணக்குவியலுக்கு மேல ஒரு பொண்ணோட ஷூவை பார்க்கறாரு. அத்தனை உடம்புக்கு நடுவுல அந்த ஒரு ஷூ மட்டும் அவர் கண்ணுக்கு தனியா தெரியுது. ஏன்னா அது அவருக்கு ரொம்ப பழக்கமான ஒரு ஷூ. ஆமாங்க, அது அவரோட மனைவியோட ஷூ. அந்த நிமிஷம் அவர் உலகமே நின்னு போச்சு. நிறுத்துங்கன்னு கத்திக்கிட்டே ஓடிப்போய் இது ஏன் மனைவி, உடம்ப ஏன் கிட்ட குடுங்கன்னு கெஞ்சி கேட்கிறாரு. எல்லாமே முடிஞ்சு போச்சு நினைச்ச அந்த இடத்துல தாங்க ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஒரு சின்ன உயிர் துடிப்பு, யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். தன்னோட மனைவியோட உயிரில்லாத உடம்ப கையில வச்சுக்கிட்டு நிக்கிற அந்த வீரனுக்கு நிஜமாவே எல்லாமே முடிஞ்சிடுச்சா? அப்பதான் அந்த அதிசயத்தை அவர் உணர்றாரு. செத்து போனதா நினைச்ச அவரோட மனைவி உடம்புல இதயம் ரொம்ப மெதுவா துடிச்சிட்டு இருந்திருக்கு. இது அதிர்ஷ்டமா இல்ல அவரோட அன்புதான் அவளை சாகாம காப்பாத்துச்சான்னு யாருக்கு தெரியும்? ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, உடனே அவளை வீட்டுக்கு தூக்கிட்டு போறாரு. ராத்திரி பகலா அவ கூடவே இருந்து வைத்தியம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா அவளை பழைய நிலைக்கு கொண்டு வராரு. சொல்லப்போனா மரணத்தோட வாசல்ல இருந்து அவளை இழுத்துட்டு வந்திருக்கிறாரு. சாவோட விளிம்புக்கே போயிட்டு வந்த அந்த தம்பதியோட வாழ்க்கையில இப்போ ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிக்குது. ஒரு சுல்தான் பிறக்க போறான். கொஞ்ச காலம் போகுது. அந்த போரோட நினைவுகள்லாம் மறையறதுக்குள்ள அவங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்குது. அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. சாவையே ஜெயிச்சுட்டு வந்த தன்னோட மனைவிக்கு பிறந்த அந்த குழந்தைய கையில தூக்கி வச்சுக்கிட்டு அந்த அப்பா ரொம்ப பெருமையா சொன்னாரு, நீதான் இந்த உலகத்துக்கே சுல்தான்னு. சரி, யார் அந்த குழந்தை? இது ஏதோ ஒரு குடும்பத்தோட சாதாரண கதை மாதிரி தெரியலாம். ஆனா இல்ல, இந்த கதை உலக சரித்திரத்தோட ஒரு முக்கியமான இடத்துல இணையுது. இப்போ அந்த கடைசி ரகசியம் அது என்னன்னு பார்க்கலாம். யாரா இருக்கும் அந்த குழந்தை? இந்த முழு கதையோட நாயகன் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த குழந்தை வேற யாரும் இல்ல, பிற்காலத்துல ரஷ்யாவோட சக்தி வாய்ந்த ஜனாதிபதியான விளாடிமிர் புட்டின். ஒருத்தரோட பிறப்புக்கு பின்னாடி இப்படி ஒரு நம்பவே முடியாத கதை. பாருங்க, இது உண்மையா இருக்கலாம், பொய்யா கூட இருக்கலாம். ஆனா ஒரு மனுஷனோட வாழ்க்கைய விதி எப்படியெல்லாம் மாத்தி போடுதுன்னு யோசிக்க வைக்குது இல்லையா? இந்த கதை உங்களை என்ன யோசிக்க வச்சது?